வணக்கம். ஜூலை 22ஆம் தேதி. மேஷம். வாழ்க்கைத் துணை மற்றும் தொழில் கூட்டாளியின் ஆதரவு கிடைக்கும். முக்கிய சந்திப்பு அல்லது ஒப்பந்தப் பேச்சு நல்ல முடிவைத் தரும். கோபமாகப் பேசுவதைத் தவிர்க்கவும். ரிஷபம். வேலை தொடர்பான தடைகள் விலகும். எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கடன் அல்லது உடல்நலப் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும். மிதுனம். கல்வி, குழந்தைகள் மற்றும் படைப்பாற்றல் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் புதிய யோசனை பாராட்டைப் பெறும். காதல் மற்றும் முதலீட்டில் அவசரம் வேண்டாம். கடகம். வீடு, சொத்து அல்லது வாகனம் தொடர்பான முயற்சி சாதகமாக நகரும். குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும். உணர்ச்சிவசப்பட்டுப் பேசாமல் நிதானத்தை கடைப்பிடியுங்கள். சிம்மம். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த செய்தி, தொலைபேசி அழைப்பு அல்லது குறுகிய பயணம் நல்ல வாய்ப்பைத் தரும். ஆவணங்களைச் சரிபார்க்கவும். கன்னி. பணவரவு மேம்படும். நிலுவையில் இருந்த தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். தேவையற்ற செலவு மற்றும் கடன் கொடுப்பதைத் தவிர்க்கவும். துலாம். சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதால் உற்சாகமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான சந்திப்பு சாதகமாக முடியும். புதிய முயற்சியில் நிதானமாகச் செயல்படுங்கள். விருச்சிகம். எதிர்பாராத செலவு அல்லது உடல் சோர்வு ஏற்படலாம். வெளிநாடு, இணையம் அல்லது மறைமுக முயற்சி மூலம் நன்மை கிடைக்கும். ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தனுசு. பணலாபமும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். நண்பர் அல்லது முக்கிய தொடர்பின் உதவியால் நீண்ட நாள் முயற்சி நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கலாம். மகரம். வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரியின் பாராட்டு அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கலாம். பணியிட வாக்குவாதங்களைத் தவிர்க்கவும். கும்பம். பாக்கியமும் பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்கும். பயணம், கல்வி மற்றும் விண்ணப்ப முயற்சிகள் சாதகமாகும். தாமதமான காரியத்தில் நல்ல முடிவு கிடைக்கும். மீனம். இன்று சந்திராஷ்டமம். தாமதம், மனக்குழப்பம் அல்லது எதிர்பாராத செலவு ஏற்படலாம். வாகனம், முதலீடு, ஜாமீன் மற்றும் முக்கிய ஆவணங்களில் கவனம் தேவை. இன்று தனுசு, மகரம் மற்றும் கும்பத்திற்கு முன்னேற்றம். மீனம் கவனம். தனிப்பட்ட ஜாதகத்தை படிக்க astrosubajyoti.com இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி.